ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் டூ மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு Facebook ஆட் கேம்பெய்ன வந்து எப்படி நம்ம செட் பண்ணலாம்? அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். அதுக்கு முன்னாடி ஊட்டி ஸ்பெஷல்ஸான ஊட்டி சாக்லேட், வர்க்கி, ஊட்டி டீ தூள் இந்த மாரி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா, ஜஸ்ட் நான் வந்து என்னோட இன்ஸ்டா ஐடிய வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயோ அண்ட் கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க டிஎம் பண்ணுங்க. ஸோ நான் Instagram மூலியமா வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். ஸோ மெசேஜ் பண்ணி அதில நீங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் அனுப்புனீங்க அப்படின்னா, ஸோ நான் உங்களுக்கு வந்து தமிழ்நாடுக்குள்ள எங்க இருந்தாலும் ஓகே. நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு ஹோம் டெலிவரி நான் பண்ணிடுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். குரோம்குள்ள போய்க்கோங்க. குரோம்குள்ள போயிட்டு Facebook அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, இல்ல உங்ககிட்ட Facebook அக்கவுண்ட் இல்ல அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க Facebook குடுத்து, நீங்க லாகின் பண்ணி கூட நீங்க உள்ள வந்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட் நான் உள்ள போய்க்கிறேன். ஸோ உள்ள போயிட்டு, ஜஸ்ட் நீங்க சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஜஸ்ட் நீங்க அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒண்ணு ஓப்பன் ஆகும். ஸோ இத நீங்க ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு நான் டிராஃப்ட்ல வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. ஃப்ரீயா விட்டுருங்க. உங்களுக்கு வந்து பிளெயினா தான் இருக்கும். எதுவுமே இல்லாம. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் நீங்க அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க கிரியேட் கேம்பெயின் குடுத்ததுக்கு அப்புறமா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேல்ஸ் வேணுமா? லீட்ஸ் வேணுமா? என்கேஜ்மென்ட்டா? ஆப் ப்ரமோஷனா? டிராஃபிக்கா? இல்ல அவேர்னஸா? அப்படின்னு சொல்லி கேட்கும். முதல்ல வந்து நீங்க ஒரு ஆட் செட் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து என்ன கோல் அப்படிங்கிறத வந்து நீங்க ரெடியா செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை வந்து நீங்க உங்க ப்ராடக்ட்ட செல் பண்ண போறீங்களா? இல்ல உங்க பிசினஸ்க்கு வந்து லீட்ஸ் வரணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு வந்து என்கேஜ்மென்ட், வீடியோ வியூஸ், இல்ல போஸ்ட், லைக்ஸ் அந்த மாரி என்கேஜ்மென்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருந்து அந்த அப்ளிகேஷன வந்து இன்ஸ்டால் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்ல டிராஃபிக், அதாவது டிராஃபிக்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வர வைக்கிறது. அதாவது டிராஃபிக் அப்படின்னு என்ன சொல்லணும், வெப்சைட்டுக்கு வந்து விசிட்டர்ஸ் வர வைக்கிறது. அதுக்காக வந்து ரன் பண்ண போறீங்களா? இல்ல உங்களுக்கு வந்து ஒரு புதுசா நீங்க வந்து ஒரு பிராண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இல்ல அவேர்னஸ்க்காக வந்து நீங்க ஆட் ரன் பண்ண போறீங்களா? ரீச்சஸ்க்காக ஆட் ரன் பண்ண போறீங்களா? அப்படிங்கிறத பத்தி இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஊட்டி பேக் ஹவுஸ் அப்படிங்கிற அந்த இதுக்காக அத ஆட் ரன் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம இதுல வந்து நம்ம பிராண்ட் வந்து ரொம்ப புதுசு. ஸோ அதனால வந்து நான் அவேர்னஸ் மூலியமா வந்து நான் ஆ போய்க்கிறேன். உங்களுக்கு வந்து இதுல வந்து எது கரெக்ட்டா செட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, நீங்க அது மூலியம் போய்க்கலாம். நம்ம வந்து அவேர்னஸ் கேம்பெயின் தான் இன்னைக்கு ரன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் அவேர்னஸ் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி கன்டின்யூ குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ இத நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. பேமெண்ட் ஆட் பண்ண சொல்லி கேட்குது. நான் இது இப்ப வரைக்கும் பேமெண்ட் ஆட் பண்ணல. ஸோ அதனால வந்து கேட்குது. ஸோ ஜஸ்ட் நீங்க குளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசில கூட நம்ம பேமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஸ்டார்ட்டிங்ல வரணும்னா கூட அந்த பேமெண்ட் நீங்க இதிலேயே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இடத்துல வந்து கேம்பெயின் நேம் கேட்குது. ஸோ நம்மளது வந்து ஊட்டி பேக் ஹவுஸ் ரீச் ஆட் அப்டின்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, அடுத்த வாட்டி பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கிற மாரி இருக்கோ, அத நீங்க குடுத்துக்கோங்க. ஆட்ஸ் மட்டும் ஊட்டி பேக்கர்ஸ் ஆட்ஸ் மட்டும் நான் குடுத்துக்கிறேன். ஸோ இது என்னன்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் என்ன அப்டின்னா, ஸோ இந்த கிரெடிட் கார்டு, எம்ப்ளாயீஸ், ஜாப்ஸ் அந்த மாரி ஆஃபர் பண்ண போறீங்களா? இல்ல வந்து ஹவுசிங், அதாவது ஹோம் இன்சூரன்ஸ் அந்த மாரி வந்து நீங்க இது பண்ண போறீங்களா? இல்ல வந்து சோசியல் இஷ்யூஸ் பத்தி நீங்க ஆட் ரன் பண்ண போறீங்க அப்டின்னா, இந்த மாரி இதுல வந்து நீங்க கேட்டகரிஸ்ல வந்து குடுத்துக்கலாம். ஸோ நம்மளது வந்து இந்த கேட்டகரிஸ்ல எதுவுமே இல்ல. ஸோ நான் அப்டியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வாங்க. ஸோ இதுல வந்து நீங்க எதுவுமே வந்து டச் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம அவேர்னஸ்ல குடுத்துருக்கோம். ஸோ அதனால முன்னாடி வந்து குடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து நீங்க எதுவுமே வந்து டச் பண்ண வேண்டாம். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது இது என்ன ஏபி டெஸ்ட்ன்னு ஒண்ணும் இல்ல. அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 ஆட் ரன் பண்ணிட்டு, ஸோ எதுல வந்து பெட்டர் ஆட் அப்படின்னு சொல்லி நீங்க டெஸ்ட் பண்ணதுக்காக ஒரு இதுதான் வந்து இந்த ஏபி டெஸ்ட். ஸோ அது வந்து நமக்கு இப்ப தேவையில்ல. அட்வான்ஸ் கேம்பெயின் பட்ஜெட் இதுவும் நமக்கு தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் மட்டும் குடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் குடுத்த உடனே, ஸோ ஆட் செட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நேம் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி தான். நீங்க எந்த நேம் வேணா குடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இத நீங்க குடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்ப வந்து அதே மாரி நான் ஊட்டி பேக் ஹவுஸ் ஆடுன்னு மட்டும் நான் குடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாரி கன்வீனியன்ட்டா இருக்கோ, நீங்க அந்த மாரி கூட குடுத்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, டிஃபால்ட்டா இருக்கிற மேக்ஸிமம் ரீச் ஆஃப் ஆட்ஸ் அப்படிங்கிறது நான் குடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அப்படி கீழ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து ஒரு Facebook பேஜ் வந்து நீங்க வந்து ஆட் பண்ற மாரி இருக்கு. எந்த Facebook பிசினஸ் அக்கவுண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலியமா இது பண்ற மாரி இருக்கும். ஒருவேள வந்து உங்களுக்கு Facebook பேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல அப்டின்னா, Facebookக்குள்ள போய்க்கோங்க. ஸோ இது வந்து என்னோட பெர்சனல் அக்கவுண்ட்க்கு வந்து ஸ்விட்ச் ஆயிருச்சு. பேஜ் கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, நான் மேல பார்த்தீங்க அப்டின்னா ஒரு 9 டாட்ஸ் இருக்கும். மெனுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, அப்படியே கீழ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பேஜஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஜஸ்ட் நீங்க அத கிளிக் பண்ணி கூட, நீங்க வந்து புதுசா வந்து இந்த இடத்துல பேஜ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம்.
அதே மாரி வந்து பேஜ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆட்ஸ் மேனேஜர்க்குள்ள வரோங்க. ஸோ பேஜ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா, ஒருவேள வந்து இந்த இடத்துல வந்து நீங்க இன்னொரு பேஜும் கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, ஜஸ்ட் நீங்க ஆட் சிம்பல் குடுத்து, அந்த பேஜோட நேம் இந்த இடத்துல குடுத்தீங்கன்னா போதும். ஸோ உங்களது வந்து அந்த பேஜ் வந்து காட்டிரும். ஸோ அது மூலியமா வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட Facebook பேஜ் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டெய்லி பட்ஜெட். ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து டெய்லி பட்ஜெட்டாவும் குடுத்துக்கலாம். லைஃப் டைம் பட்ஜெட்டாவும் குடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. லைஃப் டைம் பட்ஜெட்டா குடுக்கிறதா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து 14,000 அந்த மாரி வந்து அதிகமா வந்து இது பண்ணும். ஸோ இது வந்து நான் ஸ்டார்ட்டிங் பிரைஸ் எவ்வளோ அப்டின்னா ஸ்டார்ட்டிங் பிரைஸ் எவ்வளோ அப்டின்னா, ₹2,508 வந்து ஸ்டார்ட்டிங் பிரைஸா இருக்கும். லைஃப் டைம் பட்ஜெட்டா இருந்துச்சு அப்டின்னா. அண்ட் டெய்லி பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ₹80 சம்திங் வரும். நான் காட்டுறேன் இருங்க. ₹83 அந்த மாரி டாட் 83 .60 பைசே அந்த மாரி வந்து நமக்கு காட்டுது. ஸோ அதுக்கு மேல அந்த அந்த ரேஞ்சுல வந்து நமக்கு வேணும் அப்டின்னு கேட்குது. ஸோ நீங்க வந்து ஆட் ரன் பண்ண போறீங்க அப்டின்னா, பெர் டேக்கு வந்து நீங்க எவ்வளோ வந்து பட்ஜெட் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்டிங்கிறது வந்து ஒரு கால்குலேஷன் நீங்க ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. எத்தன நாளைக்கு வந்து நீங்க ரன் பண்ண போறீங்க அப்டிங்கிறது ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்ப வந்து ஒரு 200 அப்டின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ 200 குடுத்தீங்க அப்டின்னா, இந்த சைட்ல வந்து உங்களுக்கு எவ்வளோ ரீச் கிடைக்கும் அதெல்லாம் வந்து இதாயிரும். ஸோ இன்னும் நம்ம ஆட் இன்னும் செட் பண்ணல. ஸோ செட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட் ரீச் வந்து இன்னும் கம்மியாகுறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல ஜாஸ்தி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டேட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்க என்ன டேட்ல வந்து நீங்க ரன் பண்ண போறீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ எண்ட் டேட்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஸோ நீங்க எந்த டேட்ல வந்து நீங்க எண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்க இந்த இடத்துல நீங்க செட் பண்ணிக்கலாம். 3 டேஸ்க்கு வந்து நம்ம ஆட் ரன் பண்ற மாரி இது பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, 21லேருந்து 23 வரைக்கும் நம்ம ஆட் ரன் பண்ற மாரி இருக்கு. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழ வந்தீங்க அப்டின்னா, ஆடியன்ஸ். அதாவது வந்து நீங்க வந்து எப்போ வந்து கோல் செட் பண்ண முன்னாடி வந்து உங்களுக்கு கோல் செட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்ப வந்து நீங்க கோல் செட் பண்ணும்போதே வந்து உங்களோட ஆடியன்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. இத பத்தி நம்ம டீட்டெயிலா கூட அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த லொகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நீங்க இன்டோ குடுத்துட்டு இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. நான் வந்து தமிழ்நாடுக்குள்ள தான் வந்து ரன் பண்ண போறேன். ஸோ அதனால வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத மட்டும் நான் குடுத்துக்கிறேன். ஆர் எல்ஸ் நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிஸ்ட்ரிக்ட்குள்ள நீங்க தமிழ்நாடுக்குள்ள ரன் பண்ண போறீங்க அப்படின்னாலும், நீங்க இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்கான அந்த டிஸ்ட்ரிக்ட் இப்ப நான் கோயம்புத்தூர் அப்படின்னா, நான் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன். கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி அடிச்சு கூட, நீங்க கோயம்புத்தூர் லொகேஷன்ல மட்டும் நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ கோயம்புத்தூர் லொகேஷன்ல வந்து எந்த அளவுக்கு வந்து ரேடியஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த இடத்துல கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ கோயம்புத்தூர் ரேடியஸ்குள்ள ஒரு 80 கிலோமீட்டர் சரவுண்டிங்ஸ்ல வேணுமா? அப்படின்னு சொல்லி நீங்க குடுத்துக்கலாம். ஸோ 80 கிலோமீட்டர் சரவுண்டிங்ஸ் இப்போ இந்த அளவுக்கு வந்து இருக்கிற மக்கள் கிட்ட வந்து உங்களோட ஆட்ஸ் போய் ரீச் ஆகும். ஸோ இப்ப நான் வந்து தமிழ்நாடுன்னே குடுத்துக்கிறேன். நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஆட் ரன் பண்ண போறேன். ஸோ அதனால வந்து தமிழ்நாடுன்னு குடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ பார்த்து நீங்க அந்த மாரி குடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஏஜ் ரேஞ்ச். ஏஜ் ரேஞ்ச் அப்டின்னா, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஆடியன்ஸ் வந்து என்ன ஏஜ் ரேஞ்சுல இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். ஸோ எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க ஆட் ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நம்மள்துல வந்து 18 டூ வந்து 40 ரேஞ்சஸ்க்கு நான் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, சைட்ல வந்து இந்த ரீச்சஸ் வந்து டிஃபர் ஆயிட்டே வரும். ஃபர்ஸ்ட் இருந்தத விட இப்ப டிஃபர் ஆயிட்டே வரும். ஸோ அவங்க இது இது என்னது அப்டின்னா, எந்த அளவுக்கு வந்து ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த இடத்துல வந்து நமக்கு காட்டுறாங்க. ஸோ எப்பவுமே வந்து உங்களோட ஆட் வந்து ரன் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராட் ஆடா ரொம்ப அ இது பண்ணாம, நேரோ இட் பண்ணாம ப்ராடாவே ரன் பண்ணுங்க ஆட. ஸோ இந்த இடத்துல வந்து டெமோகிராபி இந்த ஆடியன்ஸ் பிஹேவியர் அந்த இத செட் பண்ணிக்கலாம் நீங்க. ஜெண்டர் அப்படிங்கிற சாரி நான் ஜெண்டர் விட்டேன் பாருங்க. ஸோ ஜெண்டர் அப்படிங்கிறப்ப வந்து நம்மள்துல வந்து வுமன்னா, ஆ மென்னா அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்மள்து வந்து ஃபுட் ப்ராடக்ட்ன்றதுனால மென்னும் சாப்பிடுவாங்க, வுமனும் சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா ஆல்ன்னு குடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு ஒருவேள வந்து நீங்க வந்து காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாரி பொருளா இது பண்ணியிருந்தா வுமன ஸ்பெசிஃபிக்கா இது பண்ணிக்கலாம். இல்ல மென்னுக்கு மட்டும் தேவையான பொருளா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிம்மர் அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து மென்ஸ் அப்படி டார்கெட் பண்றீங்க அப்படின்னா, மென்ஸ்க்கு மட்டும் நீங்க குடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து இத நான் வந்து நான் அப்படியே டிஃபால்ட்டாவே நான் விட்டுக்கிறேன். டிஃபால்ட்டா விட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக நான் டிஃபால்ட்டா விட்டுக்கிறேன். நான் பின்னாடி நான் வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களதுல வந்து தமிழ்நாடுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அ இந்த லாங்குவேஜ் பேசுறவங்களுக்கு மட்டும் தான் காட்டணுமா அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து தமிழ் பீப்பிள் மட்டும் அப்படின்னா, தமிழ்ன்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் நான் செட் பண்ணிக்கிறேன். என்ன லாங்குவேஜ்க்கு ஆடியன்ஸ் நீங்க டார்கெட் பண்ண போறீங்களோ, அந்த ஆடியன்ஸ கூட நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ நோ இஷ்யூ. ஸோ நான் கிளிக் பண்ணிட்டு பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் நீங்க சி மோர், ஷோ மோர்ன்னு இருக்கும் பாருங்க. ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, உங்களோட ஆட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறத பத்தி
இந்த இதுக்காகும். நம்மளது வந்து ரீச் ஆட் ஆனதுனால வந்து எல்லா இடத்துலயும் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுர்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு. டிஃபால்ட்டா ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு ஸ்டாண்டர்டே குடுத்துக்கிறேன். ஸோ அது ஏத்த மாரி கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்ன்னு இருக்கும் பாருங்க கீழ. ஸோ ஜஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. நம்ம மேல வந்து ஆட் நேம் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இதுக்கும் நான் வந்து அதே ஊட்டி பேக் ஹவுஸ் நான் குடுத்துக்கிறேன். ஊட்டி பேக் ஹவுஸ் ஆட்ஸ்ன்னு நான் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு அப்படியே கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்மளோட பேஜ் வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஸோ நம்மளோட இன்ஸ்டா அக்கவுண்ட்லயும் காட்ட சொல்லியிருந்தால, இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து இந்த இடத்துல செலக்ட் ஆயிருக்கும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா, சிங்கிள் இமேஜா வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குது. அதாவது ஒரே ஒரு இமேஜ் இல்லன்னா வீடியோவா இருந்துச்சு அப்படின்னா, சிங்கிள் இமேஜ் போதும். இல்ல நீங்க அ ஸ்லைடரா இமேஜஸ் வந்து நீங்க ஆட் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா, கரோசல்ல போய்க்கலாம். வந்து நான் மோஸ்ட்டா இந்த 2ல தான் ஆட் ரன் பண்றேன். ஸோ அதனால தான் உங்களுக்கும் நான் சஜஷன் பண்றேன். அண்ட் அப்படியே கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க தான் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ எங்கெல்லாம் வந்து நம்மளோட நம்ம Facebook ஆட் இதெல்லாம் வந்து காட்டணும் அப்படிங்கிறத இங்க வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ஆட் கிரியேட்டிவ்ஸ் எங்கெங்கெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு ஏத்த மாரி கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்ப நான் டிஃபால்ட்டா அப்படியே விட்டுர்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து பிரைமரி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ பிரைமரி டெக்ஸ்ட் அப்படின்னு ஒண்ணும் இல்ல. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளது சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆட் ஒண்ணு தெரியும். ஸோ மேல பார்த்தீங்கன்னா, டாப்ல வந்து ஒரு ஆட் வந்து சின்னதா ஒண்ணு காட்டுது பாருங்க. ஸோ அதுதான் வந்து பிரைமரி டெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பிரைமரி டெக்ஸ்ட் குடுக்கணுமோ பார்த்து நீங்க அந்த இதில குடுத்துக்கலாம். ஸோ ஊட்டி பேக் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க குடுத்துக்கலாம். ஊட்டி பேக் ஹவுஸ்ன்னு குடுத்துக்கலாம். அதே நான் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு கீழ டிஸ்கிரிப்ஷனும் அதையே நான் குடுத்துக்கிறேன். ஆர் எல்ஸ் நான் ஜஸ்ட் நான் என்னோட ஏஐ யூஸ் பண்ணி ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் எழுதிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே. சின்னதா வந்து சிம்பிளா ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுத்திருக்கு. ஸோ நான் இத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கானதுனால. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கால் டூ ஆக்ஷன். கால் டூ ஆக்ஷன் வந்து நம்மளது வந்து ஆர்டர் நவ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர்டர் நவ் குடுத்துக்கிறேன். ஒருவேள நீங்க பிராண்டிங்ஸ், க்ளோத் அந்த மாரி குடுக்கிறதா இருந்தா, நீங்க அதுக்கு ஏத்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நியூஸ் ஃபீல்ட்ல எப்படி காட்டுது? இது எல்லாமே வந்து உங்களுக்கு சைட்ல இந்த இடத்துல காட்டிரும். ஸோ இந்த இடத்துல நியூஸ் ஃபீல்ட்ல எப்படி காட்டும்? அண்ட் ஸ்டோரீஸ்ல எப்படி காட்டும்? ஸ்பான்சர் ஆட் எப்படி காட்டும்? அப்படிங்கிறது எல்லாமே காட்டிரும். ஸோ இந்த இடத்துல நீங்க வெப்சைட் இத குடுத்து கூட நீங்க அங்க ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே கீழ வந்தீங்க அப்படின்னா ட்ராக்கிங். இந்த ட்ராக்கிங்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. இது வந்து பிக்சல் அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு வர்ற இதெல்லாமே வந்து ட்ராக் பண்ணுது. அதாவது இங்க குடுக்குற கோட கொண்டு போய் வந்து உங்களோட வெப்சைட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற மாரி இருக்கும். நீங்க ரொம்ப டீட்டெயில்லாம் போ வேண்டாம். ஸோ இப்ப வரைக்கும் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோல இன்னும் கொஞ்சம் பெட்டராவே சொல்லித் தரேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, இப்ப நம்ம கிரியேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு நான் இது குடுத்து எடிட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. ஜஸ்ட் நான் அத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே ஸோ இந்த இடத்துல வந்து இதா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரீப்ளேஸ் அப்படின்னு நான் சொல்லி குடுத்துட்டு, என்னோட எந்த ஆட் நான் வந்து ரன் பண்ண போறேனோ, ஸோ அத வந்து நான் இங்க அப்லோட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் ஆல்ரெடி ஒரு போஸ்ட் இங்க சும்மா எக்ஸாம்பிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் அந்த இத வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள்க்கானதுனால. ஓகே. இப்ப நான் ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் குடுத்த உடனே, இப்ப வந்து நம்மளோட இதெல்லாம் ஆட் வந்து எப்படி காட்டும் அப்படிங்கிறது வந்து, இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரிவியூவா காட்டும். ஸோ ரீல்ஸ்ல வந்து 9:2 இதுல வேணுமா? இல்ல ஒரிஜினல் சைஸா அப்படின்னு கேட்கும். அதுக்கும் வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து இதே நான் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்படிதான் வந்து நம்மளோட ஆட் காட்டும் அப்படிங்கிறது இருக்கு. 9:2 இதுல வந்தீங்கன்னா கிராப் ஆயிரும். ஸோ ஒரிஜினல்லே வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரிஜினலா வச்சுட்டு, ஜஸ்ட் நீங்க டன் மட்டும் குடுத்துக்கோங்க. ஸோ டன் குடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஆட் வந்து எப்படி காட்டும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சைட்ல வந்து காட்டும். இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டோரீஸ்ல இப்படிதான் காட்டும் அப்படின்னு காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு Instagram ரீல்ஸ்ல இப்படி காட்டும் அப்படிங்கிற மாரி காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் குடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா, ஜஸ்ட் நீங்க இதுல பப்ளிஷ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்க அத பப்ளிஷ் நீங்க குடுத்துக்கோங்க. பப்ளிஷ் குடுத்தீங்க அப்படின்னா, வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ பேமெண்ட் பண்ற மாரி கேட்கும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நீங்க ஃபர்ஸ்ட்டே நீங்க வேணும்னாலும் நீங்க குடுத்துக்கலாம். ஆல்வேஸ் நீங்க வந்து அதுக்கப்புறமா கூட நீங்க குடுத்துக்கலாம். இப்ப வந்து நீங்க பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ இதுல வந்து நீங்க என்ன பேமெண்ட்ல பண்ண போறீங்க? யுபிஐனா யுபிஐ குடுத்துட்டு, ஜஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட யுபிஐ மூலியமா வந்து நீங்க பேமெண்ட் கூட பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலியம் தான் வந்து நீங்க எப்படி வந்து இப்போ Facebook ஆட் வந்து நீங்க ரன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஓகே மக்களே. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.